அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லிண்டல் லெவல் கன்ஸ்ட்ரக்ஷன், லிண்டல் சஜ்ஜா காங்க்ரீட் லெவல் செய்வது எப்படி என்றது அப்புறம் பார்க்கலாம். இப்போது அதுக்கு கீழே லிண்டலுக்கு கீழே 5 லைன் கட்ட போகிறோம். அந்த 5 லைனில் 10 ட்ரிக்ஸு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ், காலமுக்கு வந்து ரஃப்பாக கலவை அடிச்சுக்கணும். அந்த கலவைக்கு அதிகமாக சிமெண்ட் போட்டு அடிச்சுக்கணும். ஏன்னா அந்த காலமில் வந்து கிராக் வரும், ஜெயிண்ட் கிராக். அந்த ஜெயிண்ட் கிராக் வராமல் தடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு பாயிண்ட் உதவியாக இருக்கும். அதனால் சிமெண்ட் அடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் பாயிண்டில் கீழே வந்து தண்ணி, இப்போ புதுசாக செவுரு கட்டுறோம்னா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தூள் சிமெண்ட் போட்டு அப்புறம் கலவை போட்டு கல் வைக்கிறது ரொம்ப நல்லது. இது 5வது ஃப்ளோருக்கு மேலே சைடு வால் கட்டினு இருக்கிறோம். சைடில் விண்டோ வர இடத்துல கட்டினு இருக்கிறோம் செவுரு. இந்த இடத்துல சாரோவேன்றது சேஃப்டியாக போட்டுன்னு வேலை செய்கிறது ரொம்ப நல்லது. இது ஆடி மாதன்றதுனால எங்களுக்கு இந்த இடத்துல அதிகமாக காற்று இருக்குது, மேலே வந்து அதிகமாக காற்று இருக்குது, சேஃப்டியாக செஞ்சுன்னு இருக்கிறோம். நாம் வீடு கட்டுறோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் நிதானமாக பார்த்து தரமாக வேலை செய்ய வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு தடவை பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு இடத்துல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை லைஃப்பில் சரி செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பார்த்து செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது 2வது லைனு மேலே கலவை போட்டுக்கிறோம். பாயிண்ட்டு 3, இந்த இடத்துல ஒரே மட்டம் பண்ணணும் சிமெண்ட்டு. அந்த கலவையை ஒரே மட்டம் பண்ணணும். ஏன்னா நம்ம வைக்கிற கல் கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் ஆகக்கூடாது, மேலே டாப் லெவல். அப்போ தான் நம்ம தூக்கிட்டோம்னா கரெக்டாக செவுரு நிற்கும். ஒரு பில்டிங்கில் செவுரு கட்டணும்னா செவுரு வந்து கொஞ்சம் கூட தூக்குக்கு முன்ன பின்ன இருக்கவே கூடாது, கரெக்டாக இருக்கணும் எக்ஸாக்டாக. அப்போ தான் லைன் வந்து கீழேருந்து டாப் வரையும் ஒரே லெவலில் பிளாஸ்டிங் வரும். ஃப்யூச்சரில் எதுவும் ஆகும்போது நல்லாயிருக்கும். 4வது பாயிண்ட்டு, தூக்கொண்டு வந்து நம்ம எந்த கல்லுக்கு விட்றோமோ கீழே கல்லுக்கு, அந்த கல்லுக்கே லாஸ்ட் வரையும் விடணும். அப்போ தான் தூக்கொண்டு கரெக்டாக வரும். அந்த இடத்துல மட்டக்கால் சைடில் மட்டக்கால் போட்டோம்னா கரெக்டாக மட்டக்கால் வரும். இந்த ஃப்ளோரு ஜிம்முக்காக கட்டினு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து விண்டோ வந்து 6 அடி அகலம், 5 அடி ஹைட்டு, ஓப்பன் பிளேஸு சொல்லியிருக்காங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் கூடுதலாக 1 இன்ச்சு ப்ளஸில் விட்டுக்குறோம். 6 அடி விண்டோ செய்வாங்க. 1 இன்ச் ப்ளஸில் இருந்தால் தான் அந்த விண்டோ வந்து உள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இல்லையானா எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா ஒரு நூல் வெளியே வந்திருந்தாலும் அந்த விண்டோ வந்து ஜன்னல் வந்து உக்காராது, அந்த இடத்துல உடைக்க வேண்டியது வரும். அந்த ஒரு நூலை உடைக்கிறதுக்கு ஆகாது. உடச்சோம்னா 1 இன்ச்சு 6 இன்ச்சு போயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்ன்ட்டு தான் நாங்கள் 1 இன்ச்சு ப்ளஸ்ஸாக கொடுத்துக்குவோம் எப்பவுமே. 5வது பாயிண்ட்டு, வெளியே சைடு வந்து 2 லைனு இல்லை 3 லைன் வந்ததும் எசை பண்ணிக்கணும். எசை பண்ணலைன்னா மேலே போச்சுன்னா நம்மளுக்கு எட்டாது. அந்த இடத்துல எசை பண்ணாமல் விட்டோம்னா வெளியே பக்கம் வந்து பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் பண்ணிவிட்டு தோட்டத்தில் சுத்தமாக பெருக்கிட்டு காடி அடிக்கணும். காடி அடித்தா தான் பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த காடி உள்ளே போயிட்டு சிமெண்ட் உக்காந்துச்சுன்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதனால் லைன் காடி அடிக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி காடி அடிச்சுட்டு மறுபடியும் பெருக்கிடலாம். ஓகே, இப்போ மேலே மறுபடியும் சிமெண்ட் போட்டுன்னு ஒரே லெவலாக மட்டம் பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டம் பண்ணுறது க்ளீனாக பாருங்கள், ஒரே லெவலாக வரணும். நம்ம தூக்குன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து இது லெவல் செக் பண்ணால் கூட கரெக்டாக வரணும். அந்த மாதிரி லெவல் பண்ணணும். அப்போ தான் கல் வந்து ஒரே லெவலாக உட்காரும் மேலே பாருங்கள். இப்போது 6வது பாயிண்ட்டு, நாங்கள் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 18 பாண்ட்லி எம்சாண்ட் போட்டுக்குவோம். இந்த மாதிரி சின்ன செவுரு கட்டும்போது கொஞ்சம் கூடுதலாக சிமெண்ட் வந்து கலவைக்கு போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் சென்ட்ரிங் அடிக்கும்போது அது கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகுது அந்த இடத்துல. அதனால தான் கொஞ்சம் சிமெண்ட் வந்து அதிகமாக போட்டுக்கிறோம் இந்த இடத்துல. பில்டிங்க்கு எம்சாண்ட் தர வைக்கும்போது அந்த எம்சாண்டில் டஸ்ட்டுன்றது கம்மியாக இருக்கணும். தூளாக இருக்கும் பாரு, தூள் அம்சம்
கம்மியாக இருக்கணும். அப்படியே பளபளன்னு இருக்கணும். சக்கரை மாதிரி பளபளன்னு இருக்கணும். அப்போ வந்து கிரிப் அதிகமாக இருக்கும். செவுத்துக்கு அதிகமாக கிரிப் வரும். இந்த சாலிட் பிளாக் செவுத்துக்கெல்லாம் அதிகமாக சிமெண்ட் போகாது, கலவை போகாது. கலவை வந்து லைட்டாக தான் போகும், அதிகமாகலாம் போகாது. இப்போ செங்கலுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக போயினே இருக்கும், இஸ்துனே இருக்கும். இதுக்கு வந்து அவ்வளோ போகாது. அதனால் கூடுதலாக சிமெண்ட் போட்டுக்கிறதுல நம்மளுக்கு எதுவும் லாஸ் ஆகாது. அது வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ 7வது பாயிண்ட்டு, ஒவ்வொரு கல்லுக்கும் அந்த சென்டரில் எசை விட்றதுன்றது மினிமம் 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் சிமெண்ட் கலவை வந்து க்ளீனாக பில்லப் ஆகும். 8வது பாயிண்ட்டு, ஒரே லெவலில் மட்டக்கல் உட்காருது பாருங்கள். டாப் லெவலு பக்கா இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் டாப்பில் மட்டக்கல் போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம அங்கே பக்கத்தில் நின்று வேலை செய்கிறதுனால கல் வந்து அப் அண்ட் டவுன் இருக்குது நம்மளுக்கே தெரியுதில்ல சில நேரத்தில். அதனால தான் மட்டக்கல் போட்டு பார்க்கறது ரொம்ப நல்லது. அந்த ஜாயிண்ட்டில் எசை பண்ணும்போது நல்லா ஃபுல் டைட்டாக பண்ணிக்கணும். லூஸாக பண்ணக்கூடாது. ஃபுல் டைட்டாக பண்ணோம்னா எலக்ட்ரிஷியன் பைப் அடிக்கும்போது அந்த இடத்துல கிராக்ன்றது வராது. அதனால தான் பில்லிங் வந்து நல்லா பில்லிங் பண்ணிக்கணும். க்ளீனாக பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் கட்டினுக்கிற செவரை பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா வந்துடும். பாருங்கள், செவரு பாருங்கள் எப்படி வருது, லெவலாக ஒரே லெவலாக சைடு மேலே லெவல் எல்லாம் பக்கா வந்துருக்கு பாருங்கள். அதை பார்த்தாவே உங்களுக்கு ஐடியா வரும். ஓ இப்படி தான் செய்கிறதா, ஓகே செஞ்சுக்கலாம், வைக்கலாம், செய்கிறவங்களுக்கும் ஐடியா வரும். இப்போது எம்சாண்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். எம்சாண்டில் வீடு கட்டினாக்கா நல்ல தரமாக இருக்காதுன்றது சிலர் கம்ப்ளைண்ட் வருது. அது ஒன்றும் இல்லைங்க, மணல் போலவே இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகுது. எப்படின்னா நம்ம கலவைக்கு வந்து கரெக்டாக பார்த்து சிமெண்ட் போட்டுக்கணும். ஒன்று அது வந்து பில்லிங் எல்லாம் சிவரில் கட்டி ஆனதுமே க்யூரிங்ன்றது நல்லா பண்ணணும். அங்கே வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால க்யூரிங் வந்து தண்ணி ஊற்றுறது ஒரு 10 நாள்லேருந்து 12-13 நாள் வரையும் தண்ணி நல்லா ஈரம் இசுக்காத அளவுக்கு தண்ணி ஊற்றினே இருந்தோம்னா அது நல்லா குவாலிட்டியாக கட்டியாகும். இதை ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எம்சாண்டில் இது நாங்கள் வந்து 5 ஃப்ளோரில் 7 ஃப்ளோர் போகுது. 7 ஃப்ளோரும் ஒரு எம் சாண்டு, பி சாண்டு, சி சாண்டு இதில் தான் கட்டினுக்கிறோம். மணல்ன்றது எங்கள் ஏரியாவில் இல்லை. அப்புறம் இந்த பிளாக்ஸ், சாலிடு பிளாக், இது வந்து கான்க்ரீட் பிளாக். இந்த சாலிடு பிளாக்கில் வீடு கட்டலாம், நல்லா கட்டலாம். ஏன்னா பக்கத்தில் வந்து காலம்ஸ் இருக்குது. காலம்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு எடுத்துக்குது. நம்ம 5 ஃப்ளோர் இல்லை 10 ஃப்ளோர் கட்டினாலும் காலம்ஸ் மேலே லோடு விழுது டோட்டலாக. இந்த சாலிடு பிளாக்ன்றது நடுவில் ஒரு சேஃப்டி செவுர் மட்டும்தான். அதனால் அது மேலே லோடு விழாது, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கல் வந்து நல்ல குவாலிட்டியான சாலிட் பிளாக் வாங்கி கட்டுறது நல்லது. இது வந்து இந்த பிளாக் வந்து 44 ரூபாய் எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு கிடைக்குது. 32 ரூபாயிலேருந்து கிடைக்குது. 54 ரூபாயும் இருக்குது, 56 ரூபாவும் அப்கோ பிளாக்ன்ட்டு அது இருக்குது. நாங்கள் வந்து 44 ரூபாய் சீகானன்ட்டு அந்த கம்பெனிலேருந்து தர வச்சு கட்டிகிட்டே இருக்கிறோம். இதில் வந்து கட்டணும்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஒரு தடவை கட்டுறது ஒரு 10 ரூபாய் ஒரு கல்லுக்கு போனால் கூட என்ன, ஒரு ஃப்ளோருக்கு ஒரு 10,000 ரூபாய் போகுமா, போனாக்கா லைஃப் இருக்குதா, லைஃப் இருக்குது. அதே தான் பார்க்கணும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்னு. எங்கள் விஎம்எல் மேஸ்திரி சேனலில் பில்டிங்கில் வர்றது ஒவ்வொரு இடத்துல வர்றதும் எல்லாமே 1 by 1 ஒவ்வொரு வீடியோவோ போட்டுனே இருப்போம். இந்த சேனலில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது 4 லைன் ஆகிடுச்சு, 5வது லைன். இந்த இடத்துல பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. டாப் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும். லெவல் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னா, இப்போது ஒரு குபேரமில் ஒரு இடத்துல ஒரு கல் டாப்பில் இப்போ 7 அடிக்கு வச்சுக்கிற மாமூல் வீடுங்கள்லாம், இது வந்து ஜிம் ஏரியான்றதுனால 8 அடி கொடுத்துக்குறாங்க. லென்டல் லெவல் 8 அடி. 8 அடிக்கு நாங்கள் லெவல் ஆல்ரவுண்டு லெவல் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. இது ஒரு ரூஃப் ஹைட் வந்து 11 அடி கொடுத்துருக்காங்க. அதனால் 8 அடிக்கு நாங்கள் லென்டல் லெவலில் பண்ணிக்கிறோம். இதில் வந்து அது ஒன்றும் இல்லை, நம்ம தான் செட் பண்ணிக்கிறது எல்லாம் இதுலேயும். இது விண்டோ டாப் லெவல். விண்டோ வருகிற இடத்துல டாப் லெவல். இந்த இடத்துல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கல் வச்சுக்கலாம். டாப் லெவலில் ஒரு கல் வச்சுன்னு இது 9வது பாயிண்ட் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு டியூப்பில் தண்ணி பிடிச்சிக்கலாம். லெவல் பார்க்குறதுக்கு டியூப்பில் தண்ணி பிடிச்சிக்கணும், மெயின் தான்.
லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தண்ணி பிடிச்சிக்கணும். பாருங்கள், ஒரு டப்பாவில் தண்ணி வச்சுன்னு இஸ்து விட்டோம்னா அது ஃபுல்லாக தண்ணி அவுட் ஆகும்போது லாக் எட்ஜில் லாக் பண்ணின்னு எடுத்துக்கணும் மேலேக்கு. இந்த டியூப்பில் தண்ணி ரொப்பிக்கணும். அந்த பைப்பை வந்து மேலேக்கு கீழேக்கு இறக்குனாலும் எப்படி இறக்குனாலும் ஒரே இடத்துல தண்ணி வந்து நிற்கும். 2 பைப்லேயும் ஒரே லெவலில் நிற்கும். அதுதான் லெவல். இப்போ வந்து பாருங்கள், இந்த பக்கம் ஒரு செவரு, பழைய செவரு, லெவலுக்கு இருக்கிற செவரு, அந்த பக்கம் நம்ம கட்டுக்கிற செவரு. இந்த செவருக்கும் அந்த செவருக்கும் வைக்கும்போது அந்த தண்ணி வந்து ஒரே லெவலில், இங்கேயும் கல் டாப் லெவலில் இருக்கணும், அங்கேயும் கல் டாப் லெவலில் இருக்கணும். இப்போ ஒரே ஒரு நூல் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டாக அரைக்கின்னு பார்த்தோம்னா பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது ஆனால் இதில் வந்து டிஸ்பிளேயில் தெரியல கரெக்டாக, நம்மளுக்கு வந்து அங்கே கிட்ட நிற்கிறது நம்ம கரெக்டாக தெரியுது. இதை இன்னொரு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு. இப்போ வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இந்த இடத்துல லெவலு மேலேக்கு கீழேக்கு ஆகிட்டாலும் நம்ம விண்டோ வைக்கும்போது சஜ்ஜா வந்து ஒரு பக்கம் இறங்கி ஒரு பக்கம் மேலே ஏறி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல லெவல்ன்றது பக்கா மெயின்டைன் பண்ணுறோம். பாருங்கள், மட்கால் வச்சு உங்களுக்கு காட்டுறோம். மட்கால் வச்சுக்க ஒரே லெவலில் இருக்குது, டாப் லெவல். இந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல ரொம்ப நிதானம் பார்த்து செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10வது பாயிண்ட். இப்போ வந்து லாஸ்ட்டில் ஒரு கல், பக்கத்தில் ஒரு கல் வச்சுட்டு இப்போ எந்த கல்லுக்கு லெவல் பார்த்துக்கிறோமோ அந்த கல்லேருந்து அதுக்கு லெவல் கட்டிக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா பக்கமும் பில்டிங்கில் லென்ட்டில் லெவல்னா ஆல்ரவுண்டும் ஒரே லெவல் இருக்கணும். ரூஃப் லெவலானா ரூஃப் லெவலும் ஆல்ரவுண்டும் செவரு வந்து ஒரே லெவலில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பில்டிங் கட்டும்போது லோடு வந்து எல்லா பக்கமும் கரெக்டாக உட்காரும். இப்போ ஒரு பக்கம் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்போ என்னாகும், பில்டிங் லோடு வந்து அந்த டவுனாக இருக்கிற பக்கம் விழும்போது அந்த இடத்துல லோடு அதிகமாகும்போது கிராக்ஸ் லைன், ஸ்ட்ரைட் கிராக்ஸ் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால தான் லெவல்ன்றது பக்கா மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இப்போது ஆல்ரவுண்டும் லெவல் பார்த்துக்கிட்டேன் அந்த செவத்துக்கு. இப்போ வந்து டாப்பில் மட்கால் வச்சு ஒரே லெவலாக இருக்கா, டாப் லெவல் சரியாக இருக்கா, எல்லா கல்லும் கரெக்டாக இருக்கான்றது மட்கால் வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு நூல் கூட கேப் இல்லை, தெரிஞ்ச பாருங்கள் உங்களுக்கு. அதான் தான் இந்த தூக்குன்றது எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்குன்றது செக் பண்ணிக்கலாம் லாஸ்ட் லைன். அப்போ தான் மேலே நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம காலம்ஸ் செட் பண்ணோம்னா இந்த தூக்குட்டு தான் நாங்கள் செட் பண்ணுவோம் எப்பவுமே அவுட்லைந்து. அதனால தான் தூக்குண்டு விடும்போது கரெக்டாக இருக்கணும். உள்ளிக்கும் வெளியேக்கும் சாயக்கூடாது. செவுரு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போதும் கீழே எந்த மெஷர்மெண்ட்டு பாட்டமில் எடுத்தோமோ அவுட்லைந்து அந்த மெஷர்மெண்ட்டு டாப்பில் 5 ஃப்ளோர் கட்டினாலும் நம்மளுக்கு அதே மெஷர்மெண்ட்டு வரணும். அதனால தான் தூக்குண்டு மெயின்டைன் பண்ணுறது. கல் வச்சுக்கிற ஃபினிஷிங் பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த கார்னர் வந்து கரெக்டாக இருக்கு. பாருங்கள், மட்கால் வச்சாலும் ஒரே ஒரு நூல் கூட பின்னிக்கும் இல்லை. இந்த மாதிரி செவுரு கட்டிங்கனாக்கா பிளாஸ்டிங்கில் நம்ம 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுன்னா 1/4 இன்ச்சில் பிளாஸ்டிங் பண்ணலாம். நம்மளுக்கு வேலை செய்கிற டைமும் மீறும், ஓனருக்கு சிமெண்ட்டும் மீறும். இப்போ டாப் லைன் எல்லாம் பில்லிங் ஆனதும் அவுட் சைடு இன்சைடு எல்லாம் பண்ணிக்கலாம். பண்ணின்னு சுத்தமாக தொடத்தல் பெருகிட்டோம்னா நல்லா கிளியராக ஃபினிஷிங் தெரியும். பாருங்கள், பாருங்கள் 5 லைனில் 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கொடுத்தேன். இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கேன். பாருங்கள், சுத்தமாக பண்ணிக்கின்னு இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். கீழே வந்து டபுள் ரோடு இருக்குது. டபுள் ரோடு வந்து 3 ரோடுக்கு கலக்கிற இடம் இந்த பில்டிங் எதிர்க்க இருக்குது. பாருங்கள், வண்டிகள்லாம் போயின்னு இருக்குது, வந்துன்னு இருக்குது. 5வது ஃப்ளோர் மேலே கட்டிகிட்டே இருக்கிறோம். ஓகே, இப்போது எல்லாம் ஃபைனல் ஆயின்னு இருக்குது. பண்ணிவிட்டு தொடத்தில் வந்து க்ளீனாக பெருக்கலாம். இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணுங்கள். ஓகே, தொடத்தில் பெருக்கிடலாம். உள்ளேயும் வெளியும் பெருக்கிட்டு இப்போது அடிக்கிறது, அறுக்கிறது அப்படின்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். வெளி பக்கம் நம்மளுக்கு தெரியாது அவ்வளோவும், உள்ள பக்கம் இந்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ஜெயிண்ட்டுக்கு வந்து
ஜெயிண்ட் எஸ்ன்றது பாருங்கள் விட்டு விட்டு வருது. அரைக்கல் இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று அரைக்கல் வரும். பெரிய கல் இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, சென்டரில் மாமூலி பெரிய கல் வரும். அப்போ வந்து எஸ்ஸை வந்து லைன் வந்து மாறி 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 வரும். மாறி மாறி வரும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க க்ளீனாக. எஸ்ஸை எப்பவுமே ஸ்ட்ரைட் எஸ்ஸை வரக்கூடாது. ஒன்றுக்கு ஒன்று ஒரே லைனில் வரக்கூடாது. எப்பவுமே மாறி மாறி வரணும். இது ஒன்று அப்சர்வ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது பாருங்கள், மட்டக்கோலில் அறக்கிறது இப்படி தான். எஸ் அறக்கிறது நாங்கள் இப்படி தான் காடி அறுப்போம். நாங்கள் பேசின்னு இருக்கிற வார்த்தைங்க வந்து எங்கள் ஏரியாவில் யூஸ் பண்ணுற வார்த்தை. உங்கள் ஏரியாவில் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அது மேலே கொஞ்சம் டிபெண்ட் ஆகும் வார்த்தைங்க. என்ன செவுரு கட்டுறது, பாண்லின்றது அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அர்த்தம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், தோட்டத்தில் பெருக்கிட்டா ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குது. அதை பற்றி அதை கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு சஜ்ஜா போட்ட மின்னிக்கு ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குது. ஆல்ரவுண்டும் ஸ்கொயராக இருக்குது. சஜ்ஜா போடுறது எப்படின்னாக்கா லிண்டல் சஜ்ஜா போடுவது எப்படின்ட்டு விஎம்எல் மேஸ்திரியில் சர்ச் பண்ணுங்கள். அங்கே இருக்குது, அங்கே வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லிண்டல் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்படி இப்போ வந்து லிண்டல் பார்க்கலாம். லிண்டலுக்கும் அவ்வளோதான். லிண்டல் வந்து கீழே கவரிங் பிளாக்கு அவ்வளோ கொடுக்குறது இன்னும் தேவையில்லை. இப்போது காங்க்ரீட் வந்து நல்லா பில்லிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பில்லிங் படுத்துன்னு அந்த ராடை வந்து அந்த பீம் லிண்டல் பீமை எடுத்துக்கணும். அப்பப்போ ஒரு 2 அடி 3 அடிக்கு ஒரு தடவை இப்படி எடுத்துக்கினாக்கா கீழே வந்து கான்க்ரீட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ வந்து பாட்டம்லேயும் கம்பி கீழேயும் கான்க்ரீட் நல்லா இறங்கும். பாருங்கள், லிண்டில் வந்து இப்படி தான் போடுறதுனாங்க. லிண்டில் கம்பி வந்து சென்ட்ரலில் இருக்கணும். எப்பவுமே 2 பலகை சைடுக்கும் சென்ட்ரலில் இருக்கணும். காங்கிரீட் வந்து 2 பலகை சைட்லேயும் இறங்கணும் சுத்தமாக. அந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. பாருங்கள், கான்க்ரீட் போட்டு நல்லா க்ளீனாக லெவலாக மட்டம் பண்ணிக்கலாம் மேலே. இதே போல் பில்டிங்கில் வர எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெளிவாக எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினாக்கா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். நம்ம லைஃப்பில் வந்து நிம்மதியை தேடி பயணிப்போம். நம்மளுக்கு நிம்மதி தான் தேவை, இல்லைங்களா? எப்போ பார்த்தாலும் அங்கே உடஞ்சிச்சு, இங்கே தண்ணி லீக்கேஜ் ஆகுது, அது எழுந்து வந்தது, சிமெண்ட்டு சரியாக போடல, பாத்ரூமில் லீக்கேஜ், தண்ணி லீக்கேஜ் ஆகுது, இந்த மாதிரி சம்பில் லீக்கேஜ் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது பில்டிங்கில். ஒன்று ஒன்றா எனக்கு தெரிஞ்சது தெளிவாக சொல்கிறேன். எல்லோரும் செஞ்சு பயனடைங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு சம்ப் டேங்க்கு அண்டர் கிரவுண்ட் காங்க்ரீட் RCC காங்க்ரீட் சம்ப் டேங்க்கு வீடியோ போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.